வாழ்க்கையே போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கின்றது. எல்லா கஷ்டங்களும் என்னை மட்டும் தேடி வருகின்றது என்பதை போன்றெல்லாம் உனக்கு தோன்றுகிறதா? என் செல்லமே, நிச்சயம் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த என் பிள்ளைதான். வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கஷ்டங்கள் வருவது இயல்புதானே. அதையும் தாண்டி மன வலிமையை சோதிப்பதை போன்ற நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கின்றது என்றால் நீ சரியான பாதையில்தான் பயணிக்கின்றாய் என்று அர்த்தம். என் வார்த்தைகளும் என் ஊதியும் உனக்கான எல்லா வழியையும் போக்கும். அனைத்தையும் கடக்க மன உறுதியை உனக்கு நிச்சயம் கொடுக்கும். என் ஆசீர்வாதத்தை நிறைந்த மனதுடன் உனக்கு அருளுவேன். உன் கையில் நிச்சயம் நான் கொடுக்கும் ஊதியை நீ வாங்கத்தான் போகின்றாய். வாக்குவாதங்களில் இப்போதைக்கு ஈடுபடாதே. அது உன் நிம்மதியை தொலைத்துவிடும். நீ என் அன்பு குழந்தையல்லவா? தேவையில்லாத விஷயங்களுக்கு நேரத்தை செலவிடுவதையும் அதற்கு வருத்தப்படுவதையும் நான் விரும்பவில்லை. என் பிள்ளையின் நிம்மதிதான் என்னுடைய நிம்மதி. நீ நிம்மதி இல்லாமல் இருந்தால் நான் எப்படி நிம்மதியுடன் இருக்க முடியும்? எனவே உன்னுடைய நிம்மதிக்காகத்தான் சில அறிவுரைகளை உனக்கு நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய எதிரிகள் என்று நினைத்தாலும் சரி, துரோகிகள் ஏமாற்றுபவர்கள் என்று நினைத்தாலும் சரி, அவர்களெல்லாம் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க நினைப்பவர்கள்தான். தெரிந்தேதான் உன்னிடம் வெளியே வருகின்றார்கள். அவ்வாறான செயல்களில் இருப்பவர்களுக்கு பதில் கூறிக்கொண்டே இருக்காதே. ஒரு வார்த்தையுடன் அவர்களுக்கு பதில் கூறி முடித்துவிடு. இல்லையென்றால் அவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து புறக்கணித்து விடு. எல்லாரையும் விட்டு விலகிவிடு. அவ்வாறான மனிதர்கள் உன் வாழ்க்கைக்கு தேவையே இல்லை. அவ்வாறான நிகழ்வுகளின் போதெல்லாம் இந்த முருகனான என்னை மனதில் நினைத்திரு. அவர்களுக்கான தக்க பதிலடியை நான் கொடுப்பேன். நீ நல்லதொரு வாழ்க்கையை வாழ நினைக்கின்றாய். அதனால்தான் காயப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். ஆனால் ஒன்றை புரிந்து கொள். நல்ல மனதோடு நல்ல நேர்மையான வாழ்க்கையை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள்தான். ஆனால் அவர்களால் தான் வாழ்க்கையில் என்றென்றும் ஜெயிப்பார்கள். எனவே நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த உயிர். ஜெயமாக வசந்தமாக வாழ்வாய். நீ செய்யும் எந்த செயலும் வீணாக போகாது. எல்லா பலன்களும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும். கவலைப்படாமல் இரு. உன் முருகன் இருக்க பயமேன்? ஓம் சரவணபவ.